தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவில் இன்று நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் ஒரு பார்வை. இந்தியாவின் நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமராக திகழும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் நேரு 4398 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக இருந்த நிலையில் இன்று பிரதமர் மோடி அந்த சாதனையை முறியடித்துள்ளார். மே 26, 2014 முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றார். அடுத்து மே 30, 2019 இரண்டாம் முறையாக பிரதமராக பதவியேற்றார். ஜூன் 9, 2024 மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார். 13 வருடங்கள் குஜராத்தின் முதல்வராக இருந்தார். 12 ஆண்டுகள் பிரதமராக பணியாற்றி வருகிறார். மிக அதிக நாட்களாக 6130 நாட்கள் நேரு அவர்கள் பிரதமராக இருந்துள்ளார். அவருக்கு அடுத்து அவருடைய மகள் இந்திரா காந்தி 5829 நாட்கள் பிரதமராக இருந்துள்ளார். பிரதமராக அவர் பதவிக்காலத்தில் நடந்த முக்கிய சாதனைகள்: 58 கோடிக்கு மேல் ஜன்தன் கணக்குகள், 44 கோடிக்கு மேற்பட்ட மக்களுக்கு ஆயுஷ்மான் அட்டைகள் விநியோகம், 102 கோடிக்கு மேல் புதிய இணைய இணைப்புகள், 1.4 லட்சத்திற்கும் மேலான ஸ்டார்ட் அப்கள், 6 கோடியில் இருந்து 33 கோடிக்கு மேல் மொபைல் உற்பத்தி அதிகரிப்பு, 700 கோடியாய் இருந்த பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி 38,424 கோடியாக உயர்ந்துள்ளது. 74 விமான நிலையங்கள் இருந்த நாட்டில் இன்று மொத்தம் 164 விமான நிலையங்கள், 1000 கிலோமீட்டர் இருந்த எக்ஸ்பிரஸ்வே 7332 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. ரயில்வே மின்மயமாக்கல் 21,801 கிலோமீட்டரில் இருந்து 69,873 ஆக உயர்ந்துள்ளது. 1.46 லட்சம் கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை போடப்பட்டுள்ளது. 15.8 கோடிக்கு மேல் குடிநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மக்கள் சேவையே நல்லாட்சியின் மிகப்பெரிய அளவுகோல். பணிவு, அர்ப்பணிப்பு மற்றும் கடமையுணர்வுடன் தொடர்ந்து செயல்படும் நபரே மக்களின் நம்பிக்கையை பெறுகிறார். மக்கள் மீது எப்போதும் அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களின் நலனை பாதுகாப்பதில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் பணிவான அரசரே மிகுந்த செழிப்பையும் புகழையும் அடைவார். இந்தியாவின் நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர் என்ற சாதனையை முறியடித்த பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பதிவு. மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுஷ்மிதா தேவ் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். உட்கட்சி பூசல் காரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் பிளவுபட்டு வரும் நிலையில் சுகேந்து சேகர் ராயை தொடர்ந்து மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்யும் இரண்டாவது நபர் சுஷ்மிதா தேவ் ஆவார். கட்சியில் இருந்தும் வெளியேறுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி NDA தலைவர்களின் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செய்யும் 22 மாநிலங்களைச் சேர்ந்த 75 மூத்த தலைவர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் மற்றும் 35 அரசியல் கட்சிகள் பங்கேற்றன. டில்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடன் முதல் முறையாக முதல்வர் விஜய் சந்திப்பு. தமிழகத்தில் தாவேக காங்கிரஸ் இடையே கூட்டணி அமைந்துள்ள நிலையில் இருவரும் சந்திப்பு. அப்போது ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் உடனிருந்தனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள டில்லி சென்ற முதல்வர் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்.